அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் சென்னை அணி தற்போது முதலில் பேட்டிங் செய்ய இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரையாண்டி. விவரங்கள். பலவேல் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடக்கூடிய 8வது லீக் போட்டியானது நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இதில் டாஸ் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்ய இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதற்கு முன்பு விளையாடிய 7 போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கிறது. இனி வரக்கூடிய 7 போட்டிகளில் 5 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் என்பதால் இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றியை நோக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்குகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கிட்டத்தட்ட 7 போட்டிகளிலுமே மகேந்திர சிங் தோனி களமிறங்கவில்லை. எனவே இன்றைய போட்டியிலாவது களமிறங்குவாரா என எதிர்பார்க்கப்பட்டது. அவருடைய காயம் இன்னும் முழுமையாக குணமடையாததன் காரணமாக இன்றைய போட்டியிலும் களமிறங்குவது சற்று சந்தேகம்தான். கார்த்திக் சர்மா, ஆயுஷ் மேத்ராவுக்கு பதிலாக கடந்த போட்டியில் கார்த்திக் சர்மா விளையாடினார். இன்றைய போட்டியில் கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக உர்வில் படேல் களமிறங்குவார் என ரித்ராஜ் கெய்க்வாட் அறிவித்திருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளேயிங் 11 சஞ்சு சாம்சன், ரித்ராஜ் கெய்க்வாட், உர்வில் படேல், பிரவீஸ், சிவம் துபே, கார்த்திக் சர்மா, ஓவர்டன், அகில் ஹுசைன், நூர் அகமது, அன்ஜுல் கம்போஜ் மற்றும் குர்பத்னீத் சிங் ஆகிய 11 பேர் கொண்ட அணி தற்பொழுது மெயின் 11ஆக களமிறங்க போகிறார்கள். இந்த போட்டி பொதுவாக ஏற்கனவே அட்டவணை அறிவிக்கப்பட்ட போது குஜராத்தில் நடைபெறுவதாகத்தான் இருந்தது. அகமதாபாத்தில் இந்த போட்டி நடைபெறுவதாக இருந்தது. அங்கு உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக உடனடியாக போட்டி அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டு தற்பொழுது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது. முதல் சைக்கிள் முடிந்து 2வது சைக்கிள் ஆரம்பிக்கிறது. அதாவது மொத்தம் ஒவ்வொரு அணிக்கும் 14 லீக் போட்டிகள். ஏற்கனவே முதல் சைக்கிளில் 7 லீக் போட்டிகள் நிறைவடைந்து விட்டது. அந்த போட்டியில் 3 வெற்றிகளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிவு செய்திருக்கிறது. இப்ப தற்பொழுது 2வது சைக்கிள் ஆரம்பித்திருக்கிறது. இனி வரக்கூடிய அந்த 7 போட்டிகளிலும் 5 போட்டிகளாவது வெற்றியை வசப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தளவிற்கு 7 போட்டிகளில் விளையாடி அவர்களும் 3 போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே 2 அணிகளுமே சமபலத்தோடு இருக்கிறார்கள். இந்த போட்டியில் கட்டாய வெற்றியை நோக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்குகிறது. ஏற்கனவே சேப்பாக்கம் மைதானத்தில் 3 லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடி இருக்கிறது. அதில் 2 போட்டிகளில் நாம் வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறோம். எனவே சேப்பாக்கத்தில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்வதற்காக ரித்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மைதானத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பக்கம் திரும்பினாலும் மஞ்சள் படையாகத்தான் காட்சி அளிக்கிறது. சேப்பாக்கம் சென்னை அணியின் கோட்டை என சொல்லப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து 7 போட்டிகளில் நாம் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். இந்த கடைசி 2 போட்டிகளில் மட்டும்தான் நாம் வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறோம். எனவே அந்த தொடர் 7 போட்டிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு ஹாட்ரிக் வெற்றியை ருசிப்பதற்காக இன்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்குகிறது. பாலவே, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.